வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிஸ்மி ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு ஷர்ட்டை கட் பண்ணாமல் எப்படி பாடி ஃபிட்டிங்ஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து சைடு ஸ்டிச் வரையும் டேப் வச்சு அளந்துக்கோங்க. இதில் 12 இன்ச்சு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு ரெடியூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 1 இன்ச்சு வரையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு இந்த மார்க்லேருந்து இந்த கரை பீஸ்லேருந்து நம்ம லைட்டாக டாக்காக அடித்து அப்படியே ஸ்டிச்சிங் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பண்ணிகிட்டே வரணும். அப்படியே அந்த ஸ்லீவில் இருந்து அந்த கரையோட ஓரமாக இருக்குது. என் கான்டாக்ட் நம்பர் 8220795892. கோயம்புத்தூரில் யாராவது இருக்கீங்களா, விருப்பப்படுறவங்க எங்கிட்ட ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாம். டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 5-6 பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணிங்கன்னா போதும். டோர் ஸ்டெப் டெலிவரி அவைலபிள் இருக்குது. இப்போ அந்த லென்த்தோட எண்டுக்கு வந்தாச்சு. டபுள் ஸ்டிச் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ரைட் சைட் திருப்பிக்கோங்க. இப்போ பின்னாடி இருக்கிற மடிப்பை இடது பக்கமாக திருப்பி இதுக்கு மேலே படிமான தையல் போட போகிறோம். அடியில் இருக்கிற மடிப்பை பதியறதுக்காக 2 ஸ்டிச்சிங் போட வேண்டியது இருக்கும். இப்போ முதல் தையல் இந்த கார்னரில் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அந்த ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பொறுமையாக அந்த சுருக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம குதிரையை லைட்டாக தூக்கிட்டு 2 ஸ்டிச்சு போட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பேக் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது ஒரு குதிரை அடி அளவு. குதிரை அடினா அந்த 2 பல்லு வரும். அந்த 2 பல்லுக்கும் நடுவில் ஒரு பல்லு ஒரு 1/4 இன்ச்சு அளவு வரும். அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கிளாத் அப்படியே உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். லென்த் சைடும் ஸ்லீவ் சைடும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணாமல் சேம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இது முடித்ததுக்கப்புறம் இதோட ஒரிஜினல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபினிஷிங்கை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.